அனைவருக்கும் வணக்கம். கடந்த 22ஆம் தேதி கீழ்பண்ணத்தூர் போயிருந்தேங்க. அந்த தொகுதி தேர்தல் பணிக்காக போயிருந்தேன். அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு தாத்தா ஆதரவு இல்லாமல் படுத்த படுக்கையா இருந்தார். ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கிழிஞ்சு போயிருந்தது. அப்புறம் நான் வந்து போர்வை ஒன்று அவருக்கு இப்போ இடுப்பு வரைக்கும் போத்திட்டு தண்ணி வாங்கி கொடுத்தேன், குடித்தார். ஆனால் பேசக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. சாப்பாடு வாங்கி கொடுத்து ஊட்டி பார்த்தேன், சாப்பாடும் அவர் உள்ளே இறங்கலை. அதுக்கப்புறம் அங்கே ஆட்டோக்காரர் விசாரித்தா 2 வருஷமாக அங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திருவண்ணாமலையில் உள்ள ஒரு ஹோமுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க வந்து இல்லை சார், நாங்கள் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டவங்களே, மென்டலி டிஸார்டர் அவங்கள மட்டும் தான் நாங்கள் எடுக்கிறோன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஏஜ்டாக இருக்கிறவங்க எந்த ஹோம்லேயும் வந்து எடுத்து பார்க்க மாட்டுறாங்க. நானும் விசாரிச்சிட்டேன். அந்த வழியாக யாருன்னா போனீங்க அப்படின்னா கீழ்பண்ணத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே பக்கத்துலேயே அந்த இதில் படுத்துட்ருக்காரு, நேர்கூடத்தில். தண்ணி, ஜூஸ் அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சது யாருன்னா வாங்கி கொடுங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணத்தூர். இந்த வீடியோவுக்கு அடுத்தது அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப நடக்க முடியாமல் நானும் சோசியல் ஒர்க்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நடக்க முடிஞ்சால் ஈஸியாக அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுத்துட்றோம், சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றேன், மருந்து மாத்திரைலாம் வாங்கி கொடுத்துட்றோம். ஆனால் இந்த மாதிரி படுத்த படுக்கையாக அவங்களால நடக்கவும் முடியல, பேசவும் முடியல. அவர் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு பொழுது, உடம்பெல்லாம் ரொம்ப இளைச்சி போய் சாப்பாடு ஊட்டினா உள்ளே இறங்கலை. அப்புறம் தண்ணி கொடுத்துட்டு ஜூஸ் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அந்த வீடியோவை அடுத்தது ஷேர் பண்ணுறேன். லொக்கேஷன் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணத்தூர் பஸ் ஸ்டாண்டு. இந்த பக்கம் யாருன்னா கிட்ட இருக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க, முடிஞ்சால் சாப்பாடும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அவருக்கு. அனைவருக்கும் நன்றி.